ஹைகோர்ட்ல இருந்து கணாமூர்த்தி பேசுறேன். ஓவர். கார்த்திகேயன் ஓவர். சார், அசோக் மேத்தாவை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம் சார். என்னையா சொல்ற? சார், கோர்ட் வாசல்ல ஒரு சித்தார்த்த இல்ல சார், ஆயிரக்கணக்கான சித்தார்த்த இருக்காங்க. ஆயிரக்கணக்கான சித்தார்த்தா? என்ன வளர்ற? இன்னும் 5 நிமிஷத்துல எல்லாரும் அடிச்சு விரட்டி கிளியர் பண்ணி வை. டு இட். ஓவர். எஸ் சார். அசோக் மேத்தா ஒழிய! அசோக் மேத்தா ஒழிய! அசோக் மேத்தா நல்லா கேட்டுக்கங்க. மரியாதையா மாஸ்க் கழட்டி இங்க இருந்து எல்லாரும் கிளம்பி போயிருங்க. ஒழிய! அசோக் மேத்தா ஒழிய! அசோக் மேத்தா ஒழிய! மறுபடியும் சொல்றேன். அசோக் மரியாதையா இங்க இருந்து எல்லாரும் கிளம்பி போயிருங்க. கைக்கூட அசோக் மேத்தா ஒழிய! அசோக் மேத்தா உங்களை வாழ்த்துங்க. கிளம்பி போயிருங்க. அசோக் மேத்தா ஒழிய! 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 எல்லாரும் மாஸ்க் கழட்டி போடுங்க. Come on, come on, come on. Remove the mask. எல்லாரும் மாஸ்க் கழட்டிங்க. ஒரு ஆள் விடாதீங்க. Come on. எல்லாரும் மாஸ்க் கழட்டி கழட்டி போடுங்க. Come on. Hey, கழட்டு. Hey, விடா. கழட்டு. எல்லாரும் மாஸ்க் கழட்டிங்க. Come on, clear. Come on, quick. Clear பண்ணுங்க. Come on. Hey, விடா. Hey, hey, போடா. Hey, come on. Hey, விடா. Hey, குறாங்க. Hey, குறாங்க. Hey, hey, hey. Come on, hey, அவரை பிடிங்க. பிடிங்க. Hey, come on. Remove it. Remove it. Remove it. Hey, கழட்டு. Hey, நீ அந்த ஹோட்டல் ரெஸ்டாரன்ட் மேனேஜர் தானே? ஆமா சார். சொல்லு, எங்க இருக்காவ? சொல்றேன். இதுக்கு மேலே நான் உண்மையை மறைக்க விரும்பல. சித்தார்த் எங்க இருக்கான்ற உண்மையை நான் சொல்லிடுறேன். சார், இங்க இருந்து நேரா போனீங்கன்னாக்கா பூந்தமல்லி சிக்னல் சார். அங்க இருந்து ரைட் கட் பண்ணீங்கன்னா நுங்கம்பாக்கம் சிக்னல். அங்க இருந்து மறுபடியும் ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னாக்க ஜெமினி. அதையும் தாண்டி போனீங்கன்னாக்க மெரினா பீச் சார். அங்க உழைப்பாளர் சிலை இருக்கும் சார். அங்க இருந்து வேகமா போனீங்கன்னாக்க ரைட் ஹேண்ட் சைடுல 3 கிலோமீட்டர்ஸ்ல காந்தி சிலை வரும். சொல்லு. அதுக்கு நேரா எதிர்த்தாப்புல ஒயிட் பில்டிங் சார். ஆமா, ஐஜி ஆபீஸ். ஆமா சார். உள்ள ஃபுல்லா தமிழ்நாடு சிட்டி போலீஸ் டீமே இருக்கு. சொல்லு. அவங்களுக்கே தெரியாதது சாதாரண சிட்டிசன் எனக்கு எப்படி அங்கிள் தெரியும்? கான்ஸ்டபிள், குடும்பவியல தூரமா போடுங்க. நேரத்தை சீக்கிரமா கிளியர் பண்ணுங்க. கம் ஆன். குயிக் குயிக். சார், இன்ஸ்பெக்டர் கணாமூர்த்தி பேசுறேன். எவ்ரிதிங் இஸ் ஓவர் சார். நீங்க வரலாம். இப்போ வரலாம் சார். ஐயா வணக்கங்க. வணக்கம். உங்களை தான் நம்பிட்டு டோன்ட் வரி. பையனுடைய தலையெழுத்து உங்க கையில தான் இருக்கு. கேஸ்ல மட்டும் எப்படியாவது ஜெயிச்சு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கோயில் கட்டி கும்பிடுவீங்க. ரொம்ப பெரிய வார்த்தை. வாங்க, சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க. கமால், சீக்கிரம் கூட்டு போங்க. சீக்கிரம்.
சார் ஒரே ஒரு கேள்வி, மக்களுக்கு நியாயம் கிடைக்கும்னு தப்பான வகையில கொள்றதே உங்க லட்சியமா வச்சிருந்தீங்க, இப்ப அரெஸ்ட் ஆயிட்டீங்க, உங்க லட்சியம் தோத்து போச்சு சார். இல்லை இல்லை, இப்பதான் என்னோட லட்சியம் ஜெயிச்சிருக்கேன். யாருங்க இவங்களா? யார் சார் இவங்களா? இத்தனை போலீஸ் சுட்டு தள்ளும் போது உயிரை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம துப்பாக்கி குண்டுகளுக்கு தோல்லையும் மாரலையும் சுமந்தாங்களே, இவங்க எல்லாம் என்னுடைய அண்ணனா, தம்பியா, சொந்தமா, பந்தமா, என்ன உறவு? இவங்க காப்பாத்துறது சித்தார்த் அப்படிங்கிற ஒரு தனி மனுஷன் இல்லை, அவனுடைய லட்சியத்தை. என்னுடைய லட்சியம் மக்களுடைய லட்சியமா மாறிடுச்சு. உயிர் கொடுக்க துணிஞ்சவங்களோட உணர்ச்சியை புரிஞ்சுக்கணும். இனிமே எந்த வக்கீலும் குற்றவாளிகளுக்கு ஆதரவா கோர்ட் வாசப்படி ஏறாதீங்க. இவங்கள மனசுல வச்சுக்கோங்க. ஜெயஹிந்த். தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கிடைக்கணும், ஆனா அது நாம கொடுக்க கூடாது, சட்டம் தான் கொடுக்கணும். எதையுமே சட்டப்படி செஞ்சாதான் தப்பு செய்யறவனுக்கு பயம் இருக்கும். அந்த பயம் இருந்தாதான் இந்த நாட்டு மக்களுடைய அத்தனை பேர் வாழ்க்கை நிம்மதியா இருக்கும். அப்படிப்பட்ட சட்டத்தை எந்த ஒரு தனி மனுஷனும் தான் கையில் எடுக்கக்கூடாது.